சிவபெருமானோடு என் இறைவனோடு எனும் யார் யாரெல்லாம் குலவிருந்து வருகின்றார்கள் யார் யாரெல்லாம் ஆகாயத்தை சூரியன் ஆகாயத்தை சூரியன் அசுகுணி சந்திரன் ஆகாயவாணியோடு ஆகாயவாணியோடு சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குழுவிருந்து வருகின்றார் அப்படி குழுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார் 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரிங்கர் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையவும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார் நாமலை ஏன் படைத்தார்? எதற்காக படைத்தார்? மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக ஐயா? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமலுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாராம். உலகத்தை படைத்தார். ஆனா நம்மகிட்ட யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒற்றுமை என்பது எங்கேயுமே கிடையாது, எங்குமே இல்ல. ஏனென்றால் என்ன, ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டால் ஒற்றுமை என்பது உலகத்திலே வருமா? எப்படி போறாமப்படுறதோ, எதுக்கு போறாமப்படுறதோ, ஏன் போறாமப்படுறதோ? அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது நல்லா இருக்காத பார்த்தா சரி அடுத்த வீட்டுக்காரனுக்கு சந்தோஷப்பட மாட்டுக்காங்க. நம்மளை விட பெரிய ஆள் ஆகிடுவாங்களா அப்படின்னு தான் நினைக்காங்களே தவிர நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கட்டுமே சந்தோஷப்படுறதுக்கு யாருமே இன்னைக்கு கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்திலே இந்த உலகத்தில் ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் ஆனந்தப்பட்டா தான் ஒற்றுமை வரும். அப்பந்தான் வரும் ஒற்றுமை. அது ஒரு ஆளு நினைக்காத ஒரு காலத்திலே நியமித மாலை வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் உடனடியாக ஆலயத்துக்கு நியமித மாலையை கொண்டு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நியமித மாலை வைத்திருக்கக்கூடிய பக்தர்கள் உடனடியாக நியமித மாலையை காளியம்மா கோயிலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எதுக்கு எங்க அக்கா அப்படி ஆண்டவன் மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் படைத்து நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். நாமளுக்கெல்லாம் ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்ன ஆசையெல்லாம்? மண் ஆசை, பொன்னாசை, பெண்ணாசை. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் வேணும். இந்த 3 ஆசைகளையும் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் வேற என்ன? ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னையா என் சான் உடம்பை கொடுத்தார், ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்கார். ஒரு சான் வயதை கொடுத்திருக்கிறார். ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு தான் என்ன நம்ம எல்லாம் உலகத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம ராத்திரில எங்க தூங்குதோம்? தூக்கமே கிடையாது. ஆமா, அதாவது ராவும் பகலும் இல்லாம தூங்காம முழிச்சிருந்து 10 ரூபா கிடைக்காதா? 10 ரூபா கிடைக்கும்னா நம்ம குடும்பத்தில் கொண்டு போய் கொடுத்து சந்தோஷமா இருக்கலாமே, பிள்ளைகளுக்கு மண்டபலாரம் வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ராமனும்
பார்க்காம பகலும் பார்க்காம உள்ளூர்னும் இல்லாம வெளியூர்னு இல்லாம மாவட்டமும் இல்லாம பெரிய பெரிய நாடுகள்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு உழைக்கும் எதுக்கு ஒரு சான் வயதுக்கு எல்லாம் ஒரு சான் வயதுக்கு தான் இந்த பாடு. அதேதான் உலகத்திலே படைத்த ஆண்டவனாகிய பகவான் ஆனன்றும் பெண்ணென்றும் அகில உலகத்தை உண்டு பண்ணி பூலகத்திலே மரம் செடி கொடி பயிர் புல் போன்று இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்தார். ஆமா அப்படியாகவே படைத்த உலகத்தை ஆண்டவன் பட்டினி இல்லாமல் படியிழக்க வேண்டும் என்று இறைவன் எவ்விதமாகவே படியிழந்து வருகின்றார். நாளை நல்லதினை எடுத்து அவன் நாடு எங்கும் படியிழந்தார் பொண்டாட்டி என்ன அவா பொண்டாட்டி நம்ம பொண்டாட்டி இருக்காளே அவளுக்கு என்ன பகவான் படியானுக்கு வந்த உடனே பகவானுக்கு பார்வதி பாலும் பழமும் கொடுத்துருக்கா. சரிதானே. நம்ம வில்லுப்பாட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா என்ன ஆகும்? நம்ம பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட நிக்கானா? ஆமா. ஆச்சு ஏன் அப்படி நிக்கானா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு ரூபாயை கொடுத்தேன்னா உனக்கு நல்ல தோசை சுட்டு கொடுக்கலாம். தோசை சுட்டு கொடுப்பா. நீ ரூபாயை கொடுக்காம ஏதாவது செலவு பண்ணிட்டு போனேன்னு வை, போனோம்னா சட்டாப்பையை திருப்பி அடுப்புல காய
காய வச்சு ஆச்சி உன் செவிட்லயே 2 பூசையை கொடுப்பா. அப்படித்தான் எங்க வீட்டுல நடக்கு. அதுக்குத்தான் இந்த சட்டை அப்ப. ஆமா வாசல் நிக்கிறத பார்த்த உடனே நீ கொடுக்க ரூபாய் கொண்டு மொத்தமா கொண்டு கொடுத்துருவேன். ஆமா ரூபாயை கொடுத்தா தானே உனக்கு சோத்த பொங்கி வைப்பா. ஆமா மொத்தமா ரூபாய் கையில வாங்கணும்னு பல்ல காட்டுவா. பல்ல காட்டுவாளா? ஆமா. நீ சோத்த திங்கும் போது உனக்கு உன் பல்லு எப்படி இருக்கு? சோறு சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. அவளுக்கு அப்படித்தான் இருக்கும். சரிதானே? ஆனா பிறந்தவங்க 10 ரூபாய்க்கு பாடுபட்டு கொடுத்தா தானே இந்த அம்மா ஏதாவது முளவுத்தலாவது வாங்கி உங்களுக்கு துவையில் அரைச்சு ஒரு பழைய சோத்தையாவது கொடுப்பா. பொங்கி வச்சிருப்பா. நீ ஓம்பாட்டுக்கு வேலையை பார்த்து செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த அம்மா என்ன செய்வா? நம்ம 500 ரூபாய்க்கு உழைச்சோம்னா கூட 500 ரூபாய் கடன் வாங்கி போட்டு 1000 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சோம்னா அந்த பெண்ணா பிறந்தா என்ன செய்வா? நமக்கு மண்ணடியா கொடுப்பா பிறகு. அதனால பகவான் படி இருந்த பகவானுக்கு சரி பார்வதி பாலும் பழமும் கொடுத்திருக்கா. அப்ப இந்த பார்வதி இறையனாகிய சிவபெருமானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். கலைப்பாறு இலைப்பாறு இரு பேர்களும் கையிலே குலவிருந்து வருகிறார்கள். அப்படி குலவிருந்து வரும்போது சிவபெருமானை அழைத்த பார்வதி ஆண்டவனை பார்த்து கேட்டா, ஆண்டவா நீங்க உலகம் எல்லாமும் அந்த இடமும் அமுதளந்து கைலாசத்துக்கு வாரீங்க. அப்படி வரும்போது இந்த உலக மக்கள் எல்லோரும் யாரை வணங்கி வருகிறார்கள்? அம்மா பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், படி இழந்து வருகின்றேன். 10 பொருளுக்கும் அர்த்தமாகவே இருந்து வருகிறேன். அம்மா 10 பொருளுக்கு அர்த்தம் என்னையா? 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றா என்ன தெரியுமா? என்னையா? ஒன்று வந்தாண்டி சிவ உடைய வேணும் தாண்டியா, தாயே ஒன்று வந்தாண்டி சிவ உடைய வேணும் தாண்டியா, தாயே இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரன் தாண்டியா, தாயே மூணாண்டி முக்கண்ணன் தாண்டியா, எம்மா நாலாண்டி 4 வேதம் தாண்டியா, தாயா 5 நல்லா 5 பஞ்சபுதங்களும் நான் தாண்டி, 5 புதங்களும் நான் தாண்டி, எம்மா 6 6 சாஸ்திரம் உணர்ந்தாண்டி, தாயே 7 7 சமுத்திரம் உணர்ந்தாண்டி, எம்மா 8 8 திசைகளும் உணர்ந்தாண்டி, தாயே 9 9 ஆண்டி நவக்கிரகம், 10 நல்ல 10 நல்ல 10 நல்ல 10 ஆண்டி 10 ஆண்டி 10 ஆண்டி 11 நான் தாண்டி, 11 நான் தாண்டி, நானும் அசைந்தால் அசையும் அம்மா, யாகில இந்த உலகம் எல்லாம் நனவேண்ட நகலும் அம்மா, நான் படைத்த உலகமே ஆதி ஏறியம்மா பார்வதி, இரவு நந்தா மகளுனா, தாயும் நந்தா மலையுனா, அடியே பார்வதி, ஈரே 14 உலகத்தையும் ஊரு தெரியாம ஒரு ஆள் வந்திருக்காரு. நினைச்சா வாரது, நினைச்சா வீட்டுல பேசாம இருந்துக்கிறது. அவர் அப்பப்போ கோமாக்கு போயிடுவாரு. அப்படியா? சரி. 14 உலகத்திலேயும் இரவும் நான் தான், பகலும் நான் தான், இருளும் நான் தான், ஒளியும் நான் தான், 8 திசையும் 16 கோணங்களும் ஆண்டவனாக இருக்கும் போது இருக்கின்ற போது என் மீது என்னமா உனக்கு சந்தேகம் வந்துவிட்ட?
ஏற்பட்டது. ஈசா இறைவா, ஐயா, இத்தனை பொருளுக்குமே அர்த்தமாக இருந்து கொண்டு எனக்கு தெரியாமல் யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை போய் நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி, இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருந்தாலும் இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்கணுமான யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லைனா சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது, ஒருபோதும் கிடைக்காது. அதனால் என் வலது கண்ணை சூரியனாகவோ ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவோ நான் வணங்கி வருகிறேன். பார்வதி, ஆண்டவா, அது எப்படி இந்த ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஆண்டவனுடைய கண்களை மறைத்தாத்தான் இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஆமா, எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சொல்லி இதனையே பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிபராசக்தி அம்பிகை அங்கையன் கண்ணி அகில ஆண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா, யாருக்கு தெரியாது ஓடி வந்து இருவரத்தை எடுப்பாளா, இருவரத்தை எடுப்பாளா, அம்மா ஈசன் அசையும் பொருள் அத்தனையும் அசையாமல் அப்படியே இருக்கிறது. அப்ப இந்த உலகமே இப்படி இதெல்லாம் இருந்தா மக்கள்லாம் என்ன செய்வாங்க? ஒண்ணுமே செய்ய முடியாது, எந்த வேலையுமே பார்க்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்பந்தான் ஆண்டவை சிவன் பார்த்தார். ஆனா ஒரே ஒரு வேலை பார்க்கலாம். என்ன வேலை பார்க்கலாம்? இருட்டுக்குள்ள நல்லா உறங்கலாம். நல்லா உறங்கலாமா? உறங்கணும்னா கூட அதுக்கு காத்தாடி வேணும்யா. காத்தாடி இருந்தா தான் ஆத்தாடின்னு உறக்கம் வரும். காத்தாடி இல்லைன்னா தூக்கம் வருமா? வரவே வராது. அது காத்தாடி இல்லாம ஏஜியும் சேர்த்து போட்டுக்கிட்டாங்க. நம்ம யூடியூப் சேனல் இருக்கு பத்தியா? ஆமா, நம்ம பேர புள்ள ஏப்பா இந்த ஏசிய கண்டுட்டா போதும், எங்களுக்கு குதுகுதுன்னு இறக்கி இந்த ஏசியை அமர்த்து சொன்னா ஏ தாத்தா சும்மா ஆயிரும். ஆமா, ஏசி ஓட்டானே எனக்கு உறக்க வரும் பாரு. ஆமா, முடியப்ப அவசரப்பட்டு வெட்டிடுவாங்க. ஆமா, முடி கொஞ்சம் 2 வாரத்துக்கு இருக்கட்டும். அந்த கதை போல கரண்ட் இருந்தா தான் காத்தாடி ஓடும், காத்தாடி ஓடினா தான் ஆத்தாடின்னு உறக்க வரும். அதனால சரி, உலகமே இருட்டா இருந்தா எந்த வேலையுமே செய்ய முடியாது. முடியாதையா. அதனால் ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னையா இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 கண்கள் மட்டும் தானே இவளுக்கு தெரியும். அவன் 2 கண்ணு தான் தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. பார்வதிக்கே தெரியாது. அதனாலே உச்சிக்கண்ணை திறந்து இப்பொழுதே நாமல் ஒளி கொடுத்தாக வேணுமே என்று அந்த ஆதிசக்தி பார்வதி பார்வதிக்கு முன்னால் ஆண்டவன் தான் சிவபெருமான் உச்சிக்கண்ணை திறப்பார், உச்சிக்கண்ணை திறப்பார், அவர உலகில் ஒளி கொடுப்பார். உலகமெல்லாம் ஒளியா, நெற்றிக்கண்ணை திறந்த போது நீண்ட ஒளி
பிறந்தாள். ஆண்டவன பெண்ணை அழைத்தார். அம்மா தாயே, நீ ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாளி போட வேண்டாம், தாயே. இந்த சிவபெருமானுடைய உச்சி கண்ணிலே வந்து நீ காளி அம்சமாகவே பிறந்ததினாலே இன்றைய நாள் முதலாக உலக சக்தி உச்சினி மாகாளி அம்மா உன் பெயர் அம்மா. உலக சக்தி உச்சினி மாகாளி என்ற ஆண்டவன் பெயர் நாமத்தை கொடுக்க வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அப்ப அமர வைத்த நேரம் அமர வைத்த நேரத்திலே சரி ஆதி பராசக்தியாகப்பட்ட பார்வதி பார்த்தா என்ன செய்கின்றாள்? இந்த இறைவனுடைய திருக்கண்களை மறைத்திருந்து இந்த மூணாவதா ஒளி எங்கிருந்து வருது? எப்படி வந்துச்சு? ஐயோ, நம்ம ஆண்டவன் மகிமை தெரியாமலா நாம இப்படி பரிசோதனை செய்து பார்த்து விட்டோம். ஒருவேளை ஆண்டவனுக்கு கோபம் கொண்டு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரா என்று பார்வதி அங்கமெல்லாம் பதறி அவ ஆவித்தனலாகி சிவபெருமானுக்கு முன்னால பயத்தினால் பார்வதிக்கு வேர்வை. இன்னைக்கு நம்ம ஏதாவது சின்னதா ஒரு தவறு பண்ணிட்டோம்னு வைங்க, தவறு பண்ணவங்களுக்கு தன்னால வேக்கும் பார்த்துக்கோ. நெஞ்சுக்குள்ள இடந்து பறக்கு முக்குறின்னு ஓட்டு நம்ம அதை செஞ்சிட்டோமே, தவறு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி கள்ள மனமானது துள்ளி கொண்டு நெஞ்சு துடிக்கும். அப்படி இருக்கும் போது துடிக்கும் போது அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நம்ம வேர்வை தண்ணி தன்னால ஓடும். ஆமா, அன்னைக்கு அப்படித்தான் எனக்கு வேர்த்து கொட்டிட்டு என் வீட்டுக்காரி சொன்னா, என்னங்க மூத்தம்மாவை போன் போட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்கா. சரி, நான் மூத்தம்மாவை வீட்டுக்கு போறேன், சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? நான் என்ன சொன்னோம்னா, எப்படில சாப்பாடா முக்கியம், மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம். நீ எப்போ விருந்தாடி போவன நான் எதிர்பார்த்துக்கிறேன். மாவா வீட்டுல போய் 2 மாசம் போய் இருந்துட்டு வா, ஒன்னால வீட்டுல இடைஞ்சல் தாங்க முடியல. அப்படி என்ன இடைஞ்சல் அப்படின்னு சொன்னேன். போயிட்டு வா அப்படின்னு. சரி, அவ படக்குன்னு போயிட்டா. நான் உடனே ஒரு 150 ரூபா எடுத்துட்டு போய் சரி ஒரு குவார்டர் வாங்கி குடிச்சிட்டு நேர வீட்டுக்கு வந்தேன். ஒரு குவார்டர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா வாசல் நிக்கா என் பொண்டாட்டி. எனக்கு என் பொண்டாட்டியை பார்த்தோன்னா பாதி போத குறைஞ்சி போச்சு. ஆமா, நீ குடிச்சிருக்கேன்னு தான் உனக்கு தெரியுமா? சண்டால பாதத்தி மகா வீட்டுக்கு போறோம்னு சொன்னால இவன் வாசல்ல பத்திரகாளியா வந்து நிக்காள அப்படின்னு எனக்கு பாதிக்கு போத குறைஞ்சி போச்சு. நான் உடனே கேட்டேன், எப்படில உன் மகா வீட்டுக்கு போறோம்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் இங்க வந்த அப்படின்னு. நான் மணி பாசம் வச்சுட்டு போயிட்டு அதை எடுக்கத்தான் வந்தேன் அப்படின்னா. சரியா போச்சு. அப்படியா, எடுத்துட்டு போ அப்படின்னு அவளை அனுப்பிட்டு அந்த பேசாம இருந்தேன். அப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னா தன்னை அறியாமலே நமக்கு வேக்கும். அது மாதிரி இந்த பார்வதி சிவபெருமானை பரிசோதனை செய்து பார்த்தா பாருங்க, ஐயோ நமக்கு ஆண்டவே சாபத்தை தான் கொடுக்க போறாரா அப்படின்னு அங்கமெல்லாம் பதறி ஆவி தனலான உடனே இந்த பார்வதியின் வியர்வையே காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு நிக்கி சிவன் பார்த்தார். பார்வதியின் வியர்வையே ஒரு உப்பு தண்ணீர், இது உலகத்துக்கு போனா உயிர் சேதமாகும். அப்படியானா தன் 1008 சடா முடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியும் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு குண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கல. அதிலே இருந்து ஓர் 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி அதற்கு பெயர் நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? சாமி ஓங்கும் சம்பாதேவு கப்பால் தேவு, ஓங்க சம்பாதேவு கப்பால் ஒன்றாங்கடல் ஒரு கடல், ஆதி கங்கை சந்தேவு கப்பால், கருப்பு கடை 2ஆம் கடல், 3ஆம் கடல் மோர் கடல், 4ஆம் கடல் அல்ல கடல், 5ஆம் கடல் அலை கடல், 6ஆம் கடல் ஆழக்கடல்,
பார்க்கடல் அந்த பார்க்கடலுக்கு அப்பாலே பளிங்கு வர்ணம் பாறையிலே ஒரு அழகான படர்ந்த பெரிய ஆலமரம் ஆலமரத்தின் அடியிலே காற்றடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. எங்க பார்த்தாலும் வாசல். தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே செந்நாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக பட்டணத்தை யார் ஆண்டு வருகிறார் தெரியுமா? சாமி நாகலோக பட்டணத்தில் சொத்தா